இன்றைக்கு அம்பேத்கரினுடைய இன்றைய தேவை குறித்தான சில விளக்கங்களை நாம் பேச வேண்டியிருக்கிறது. பேசுவது என்பது நம்முடைய நாம் அம்பேத்கரை பற்றியோ அல்லது அம்பேத்கருடைய செயல்பாடுகளை பற்றியோ தெரியாதவர்கள் என்கிற நிலையில் இருந்தல்ல, எப்படியான பார்வையில் நாம் அம்பேத்கரை பார்க்க வேண்டும் என்பது பற்றியான ஒரு சுருக்கமான உரையாகத்தான் நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அம்பேத்கர் குறித்து மிக விரிவாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய சோம இளங்கோவன் ஐயா குறிப்பிட்டார்கள். கண்ணாடியின் முன்பு நின்று பார்த்தாலே தெரியும். அவர்கள் இன்றைய தேவை குறித்து விளக்கமாக புரிந்து கொள்ளலாம் என்பது குறித்து சொன்னார்கள். மிகவும் அழுத்தமான, ரொம்ப அழகான ஒரு வெளிப்பாடு அது. அந்த வெளிப்பாட்டின் வழியாக மிக சுருக்கமாக அதை புலப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் உண்மையிலேயே நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளை, தமிழ்நாட்டினுடைய நிகழ்வுகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்நிலைகளை திரும்பி பார்க்கிற பொழுது அம்பேத்கர் புலப்படுவார். தந்தை பெரியார் தெரிவார், திருவள்ளுவர் தெரிவார். அது போன்று எல்லாருடைய நம்முடைய தமிழ் இனத்தினுடைய மீட்புக்காக சாதி ஒழிக்கிற நோக்கமுடைய பார்ப்பனிய ஆளுமையை, அதிகார வெறியை எதிர்த்து செயலாற்றுகிற அனைவருடைய கருத்தாக்கங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் அவர்கள் எல்லாம் அடிப்படையாக நமக்கு அறிவூட்டியவர்களாக புலப்படுகிறார்கள். திருவள்ளுவருடைய குடிசெயல் வகை என்கிற அந்த அதிகாரம் நமக்கு பல செய்திகளை உணர்த்துகிறது. பொதுவாக குடிசெயல் வகை என்பது இந்த குடியை செயல்படுத்துவதற்கான வகை குறித்து திருவள்ளுவர் பெருந்தகை விரிவாக அதை குறிப்பிட்டு செலுத்துவார். அதாவது குடி என்கிற பொழுது நாம் நம்முடைய தமிழ் குடியைத்தான் அவர் அடையாளப்படுத்துகிறார் என்பதை மிக விரிவாக அவர் காட்டியுள்ள பல விளக்கங்களிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பாவலரேறு ஐயா அவர்கள் அது குறித்து மிக விரிவாக தன்னுடைய மெய்ப்பொருள் உரையில் எழுதியிருக்கிறார்கள். குடிசெயல் வகை என்பது குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், இந்த குடி எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்பது குறித்தான கருத்தது. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல் என்பது அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறள். இல்லாண்மை என்று சொல்லுகிற பொழுது இல்லத்தை ஆளுமைக்குரியதாக ஆக்கிக் கொள்ளுவது என்பதுதான் நல்ல ஆளுமைக்குரியவர்களுடைய ஒருவருடைய அடையாளமாக இருக்க முடியும் என்பதாக அந்த குறள் விளக்கப்படுத்துகிறது. இல்லத்தை அப்படின்னு சொல்லுகிற பொழுது இல்லம் என்பதாக நாம் நம்முடைய வீட்டையோ அல்லது வாழ்நிலை இடத்தையோ குறிப்பிட்டு புரிந்து கொள்ள முடியாது, கூடாது. ஏனென்று சொன்னா அவர் இதை இல்வாழ்க்கை என்கிற அதிகாரத்தின் கீழே எழுதவில்லை. குடிசெயல் வகை என்கிற அதிகாரத்தின் கீழ் அது தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நல்ல ஆளுமைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இல்லத்தை ஆளுமைக்குரியதாக, நம்முடைய குமுகத்தை, சமூகத்தை ஆளுமைக்குரியதாக, நம்முடைய ஆளுமைக்குரியதாக இருக்க செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை பொருளாக இருக்கிறது. அந்த தொகுப்பிலேயே கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடுடையதில் என்கிற குறள் முதல் குறளாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அது பெருமைக்குரிய நிலையினதாக அடிப்படை இந்த குமுகத்தை மாற்றுகிற, இந்த குமுகத்தை விடுதலை செய்கிற, இந்த குமுகத்தினுடைய அடிமை உணர்ச்சிகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு வலுவான செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ளுவது என்பதுதான் நமக்கு பெருமைக்குரிய செயலாக இருக்க முடியும் என்பதை திருவள்ளுவர் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறார். குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்று உலகு, அந்த அதிகாரத்தினுடைய இன்னொரு குறள். குற்றமில்லானாய் குடி செய்து அந்த குடியை ஈடேற்றுகிற வகையில் செயல்படுகிற ஒருவனை இந்த உலகமானது சுற்றி சுற்றி அவனை அடையாளப்படுத்தி அவனோடு இணங்கி செயல்படுகிற கண்ணோட்டத்தில் அவனோடு தொடர்பு கொள்ளும் என்பதற்கு அம்பேத்கர் இன்றைக்கு அடையாளப்படுகிறார். அம்பேத்கரை சுற்றி நாம் எல்லாரும் அவருடைய கருத்தாக்கங்களை, அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை வைப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னா, குற்றமில்லனாய் குடி செய்து வாழுகிற அந்த அடிப்படை உணர்ச்சி அவரிடம் இருந்தது என்பதிலிருந்து நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படியான ஒரு குடியை, ஒரு சாதியற்ற ஒரு சமூகத்தை, ஒரு குடி வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்கிற பெரும் நோக்கத்தில் அவர் செயல்பட்டவர். சாதியற்ற, அடக்குமுறைகளற்ற,
அப்படியான ஒரு பெரும் முயற்சியை அதற்கு முன்னால் இருந்து மிக பெரும் வளர்ச்சியோடு வந்ததிலிருந்து அவரும் மிக பெரும் ஆளுமைக்குரியவராக வளர்ந்து வந்தவர். அதனாலதான் அவருடைய செயல்பாடுகளை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக, அவருடைய தேவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டை சார்ந்து சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, அயல் நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாம் அடிப்படையாக 5 பெரும் ஆளுமைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது கட்டாயமாகிறது. தமிழ்நாட்டை ஈடேற்ற வேண்டும் என்று சொன்னா, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் மீட்டு கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலையை உரிமை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா 5 பெரும் ஆளுமைகளை குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டும். அது குறித்து நாம் சுருக்கமாக ஒரு முன்னுரையாக இதை சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். முதலில் திருவள்ளுவர் நம்முடைய கருத்துக்குரியவராக இருக்கிறார். திருவள்ளுவரை எப்படியாவது தன்மையப்படுத்தி, அவரை இந்த 5 ஆளுமைகளையுமே தன்மையப்படுத்தி அவருடைய நோக்கங்களை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பார்ப்பனியும் கடுமையாக செயல்பட்டு இருக்கிறது என்பது வேறு. அதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் விரித்து சொல்ல வேண்டும். ஆனா திருவள்ளுவரை எப்படியாவது தன்மையப்படுத்தி அவருடைய நோக்கங்கள் எல்லாமே ஒரு சமய சார்போடு, ஆரிய கலப்போடு இருப்பதாக அடையாளப்படுத்துவதற்காக பெருமுயற்சியை ஆரியம் செய்து வந்திருக்கிறது. கடந்த காலத்திலும் இப்பொழுதும் செய்து வந்து கொண்டிருக்கிறது. மோடி பல இடங்கள்ல போய், அல்லது இந்தியாவிலேயே தில்லியில இருந்தபடி கூட அடிக்கடி திருக்குறளை முன்மொழிந்து பேசுவதெல்லாம் கூட அதனுடைய நோக்கத்துலதான். எப்படியாவது திருக்குறளை அவருடைய ஆரிய வயப்படுத்துகிற நோக்கத்தில் செயல்படுத்துவது என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் திருவள்ளுவருடைய அடிப்படை நோக்கம் ஆரியத்தை கடுமையாக எதிர்த்தது. சமயச்சார்பற்ற ஒரு புதிய குமுகத்தை படைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டது. அதனால திருவள்ளுவம் ஒரு அடிப்படையான நோக்கமுடையது. திருக்குறளை நாம் சரியாக அந்த வகையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாய தேவைக்குரியது. அதேபோல் தந்தை பெரியார் நமக்கு தமிழ் நிலத்தை பற்றியாக, தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியாக, பார்ப்பனியத்தினுடைய கொடுமுடிகளை மிக கடுமையாக எதிர்த்து செயலாற்றிய ஒரு பெருந்தகையாக பெரியாரை உணர வேண்டும். அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அண்ணல் அம்பேத்கர் சாதியினுடைய கொடுமைகளை அவரை போன்று மிக பெரும் அளவில் ஆய்வு செய்து வெளிப்படுத்தி காட்டிய ஒரு பெருந்தகையாக நாம் யாரையும் காண முடியாது. சாதியினுடைய கொடு நெறியை தன்னுடைய வருண நெறியோடு பிணைத்து கொண்டு செயலாற்றுவதில் பார்ப்பனியம் எந்த அளவுக்கு வலிமையாக செயல்பட்டதோ அந்த அளவிற்கு மிக கடுமையாக எதிர்த்து களம் கண்டவர் அண்ணல் அம்பேத்கர். அதனால அவருடைய செயல்பாடுகளை நாம் உணர வேண்டும். அதே போல் மார்க்ஸ் என்பவர் உலக அளவில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஆதிக்க வகுப்புகளுக்கு, அதனுடைய அடக்குமுறை ஆதிக்க வகுப்புகளுக்கு, அதாவது வர்க்கத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒரு பெரும் கோட்பாட்டாளராக நாம் மார்க்ஸை உணர முடியும். அந்த மார்க்சிய கண்ணோட்டம் என்பது ஒரு இயங்கியல் கண்ணோட்டம். அந்த இயங்கியல் என்பது உலகியல் தொடர்பான செயல்பாடுகளை ஒரு இயங்கியல் பார்வையில் நமக்கு அடையாளப்படுத்தியது. அதனால அதன் வழியாக பார்த்து இந்த சமூகத்தை விளங்கிக் கொள்வதும், இந்த குமுகத்தை எப்படி மாற்றுவது என்கிற கண்ணோட்டமும் நமக்கு கட்டாய தேவை. குமுகத்தில் சீர்திருத்தங்கள் என்பது வேறு, அந்த குமுகத்தை மாற்றுவது என்பது வேறு. சில சீர்திருத்தங்களை செய்வதன் வழி நாம் இந்த குமுக மாற்றத்தை செய்துவிட முடியாது. சில சீர்திருத்தங்கள் நமக்கு அப்பொழுது தேவைப்படலாம். ஆனால் அடிப்படையான மாற்றம், இந்த குமுக மாற்றம் என்பது அடிப்படை தேவைக்குரியது. அந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்வதற்கு நமக்கு மார்க்சியம் அடிப்படையான செயல்பாடுடையதாக இருக்கிறது. 5வதாக பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள். குறிப்பிட்டு நாம் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களை தனிப்பட்ட ஒரு விருப்பத்தின் காரணத்திலேயோ அல்லது வேறு எந்த நோக்கத்திலோ இணைக்கவில்லை. அதாவது ஒவ்வொரு குமுகத்தினுடைய பார்வையிலும் தமிழ்நாடு என்கிற அடையாளப்படுத்தங்களில் இந்த கண்ணோட்டங்களை எல்லாம் இணைத்து, ஒரு தமிழிய உணர்வோடு இணைத்து இந்த குமுகத்தை அடையாளப்படுத்தி, இந்த குமுக மாற்றத்திற்கான அடித்தள நிலைகள் மொழியோடும் இனத்தோடும் சார்புபடுத்தி இருக்கிறது என்பதை இணைத்து காட்டிய ஒரு பெருமைக்குரிய அறிவாற்றலுக்குரியவராக, செயல்பாட்டுக்குரியவராக இருந்தவர் நம்முடைய ஐயா பாவலரேறு அவர்கள். அதனால இந்த 5 செயல்பாட்டாளர்களை, இந்த ஆளுமைகளை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றியான பார்வை நமக்கு வேண்டும். இந்த 5 பார்வைக்குரியவர்களையும் பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தனியாக நாம் சில
நிகழ்வுகளிலே பார்த்து கொள்ளலாம். ஆனா இந்த கண்ணோட்டம் தேவை என்பதனுடைய புரிதலில் இருந்துதான் ஒவ்வொருவரையும் நாம் விளங்கி கொள்ள முடியும். அந்த மார்க்சிய கண்ணோட்டத்தோடு பெரியாரை, அண்ணல் அம்பேத்கருடைய கோட்பாடுகளோடு பெரியாரை, இவர்களுடைய கோட்பாடுகளோடெல்லாம் இணைத்து திருவள்ளுவரை, இவர்களுடைய உணர்வுகளோடெல்லாம் இணைத்து பாவலரேருவை அப்படின்னு நாம புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், திருவள்ளுவர் என்று சொன்னால் திருவள்ளுவர் மட்டுமே அல்ல, திருவள்ளுவருக்கு முன்பு இருந்த அந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் அந்த திருவள்ளுவர் என்கிற அடையாளத்தோடு உட்கலந்திருக்கிறது. தொல்காப்பியம் அதில் உள்கலந்திருக்கிறது. அதே போல திருவள்ளுவர் காலத்திற்கு முந்திய எல்லா சமய முயற்சிகளும், ஆரியத்தை எதிர்த்த முயற்சிகள் எல்லாம், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தருடைய பெரும் முயற்சிகள் எல்லாம் திருவள்ளுவத்திற்கு உள்ளே உள்ளடங்கி இருக்கிறது. அந்த புத்தத்தினுடைய எதிர்ப்பு கருத்தாடல்களை எல்லாம் திருவள்ளுவர் உள்வாங்கித்தான் அந்த திருக்குறளை, அந்த அறத்தை படைத்திருக்கிறார் என்பதை நாம் திருக்குறளை ஆழ்ந்து படிக்கிற பொழுது உணர முடியும். அதனால புத்தருடைய பெருமைக்குரிய செயல்பாடுகள், ஆரியத்தை எதிர்த்த வலுவான செயல்பாடுகள் எல்லாம் திருவள்ளுவத்திற்குள்ளார அடங்கி இருக்கிறது. அதனால ஒரு அடையாளம் என்பது அந்த அடையாளத்திற்குரிய முன் செயல்பாட்டாளர்களை, அந்த காலத்தின் செயல்பாட்டாளர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் உள்ளடங்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல மார்க்ஸ் என்பவர்களுடைய அடையாளத்திற்கு உள்ளாக எல்லாருமே இருக்கிறார்கள். அந்த மார்க்சிய இயங்கியல் பார்வையுடைய டார்வின் இருக்கிறார். அதனுடைய இயங்கியல் பார்வையுடைய அதற்கு முந்தைய தலைவர்கள், அதை ஒட்டி செயல்பட்ட மாவோ அதனுடைய உள்ளடங்கி இருக்கிறார், லெனின் உள்ளடங்கி இருக்கிறார். அந்த கண்ணோட்டம் உடைய எல்லா கோட்பாடுகளும் அந்தந்த தலைமைக்குரிய அந்த அடையாளங்களோடு பொருந்தி இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். பெரியார் என்று சொல்லுகிற பொழுது பெரியாருக்கு உள்ளடங்கிய நிலையில தான் வள்ளலார் இருக்கிறார், அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறார், ரெட்டமலை சீனிவாசன் இருக்கிறார். சாதியை ஒழிப்பதற்காக முனைப்பு கொண்ட எண்ணற்ற பெருந்தலைமைகள் எல்லாம் அவர்களுடைய அடையாளத்திற்குள் உள்ளடங்கி இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் அண்ணல் அம்பேத்கருடைய பெரும் பணிகளில் உள்ளாக நாம் மகாத்மா பூலேவை அறிய முடியும், கேரளத்திலிருந்து நாராயணகுருவை அறிய முடியும், அதே போல ஐயங்காளியை உணர முடியும். ஐயா வைகுண்டரனுடைய செயல்பாடுகள் ஆனால் அம்பேத்கரனுடைய செயல்பாடுகளோடு பிணைந்துள்ளன. இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பார்வையில் நமக்கு எல்லாரும் தெரிகிறார்கள். அதுபோல பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனாருடைய செயல்பாட்டுக்குள் மறைமலடிகளாக இருக்கிறார், பாவாணர் இருக்கிறார், எல்லாரும் உள்ளடங்கி இருக்கிறார்கள். அதனால ஒரு தலைவரை நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைமைக்குரிய செயல்பாடுகளோடு பொருந்தி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தின் செயல்பாட்டாளனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவற்றின் ஊடே உதைந்திருக்கின்றன, ஊடாடுகின்றன, செயல்பாட்டினுடைய வடிவங்களாக விரிவு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்தல்களில் இருந்துதான் நாம் அம்பேத்கருக்கு வருகிறோம். அதனால் அம்பேத்கரை பற்றியான புலப்பாடுகள், ஆய்வுகள் எல்லாவற்றையும் இந்த 5 நிலைப்பாடுடைய கோட்பாடுகளின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிற பொழுது இன்னும் கூர்மையாக அம்பேத்கரை நாம் விளங்கிக் கொள்வது எளிதாகவும் சரியாகவும் இருக்கும். அப்படியான பார்வையிலிருந்து அம்பேத்கர் புலப்படுகிற பொழுதுதான் அம்பேத்கருடைய தேவையாக எவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும், அம்பேத்கருடைய செயல்பாடுகள் எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழ் மண்ணை, தமிழ் இனத்தை ஈடேற்றுவதற்கான செயல்பாடுகளாக நாம் உணர முடியும் என்பதை உணரலாம். சிலர் இன்றைக்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலரெல்லாம் ஏன் அம்பேத்கரை எடுக்கணும், அவர் ஒரு மராட்டியர் ஆயிற்று, ஏன் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டோருடைய உரிமைகளுக்காக, சாதி ஒழிப்புக்கான முயற்சிகளுக்காக, பார்ப்பனியத்தை எதிர்த்த கண்ணோட்டம் உடையவர்களாக வேறொருவர் இல்லையா, அவர்களை எடுத்துக்கொள்ளலாமே, ஏன் மராட்டியத்தை சார்ந்த அம்பேத்கரை எதற்கு எடுக்க வேண்டும் என்பதாக சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை நோக்கம் என்று பார்க்க போனால் அம்பேத்கரனுடைய அளவுக்கு விரிவாக சாதிய கட்டுமானத்தை அலசி ஆய்ந்தவராக மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அம்பேத்கரை போன்றவரான நிலையில் அவருடைய ஆய்வு முயற்சிகள் மிக பெரும் அரிய முயற்சி. சாதியை ஒழிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட செயல்பாடுகள் மிக ஆழமானவை. அவரை போன்றதான நிலையில், அந்த ஆழ்ந்த நிலையில் கல்வி கற்றவர்களோ, அந்த ஆழ்ந்த நிலையில் அந்த குமுகத்தை அலசி ஆய்ந்தவர்களோ வேறு ஒருவரை நாம் காண முடியவில்லை. அவர்கள் பகுதியாக சிலர் செய்திருக்கிறார்கள். வள்ளலார் மிக பெரும் செயல்பாட்டாளர், மிக பெரும் அறிவாளர், மிக பெரும் படைப்பாளர், நாம் மறுக்கவில்லை. ஆனா அவர் ஒரு கோட்பாட்டோடு எந்த தீர்வையும் சாதி ஒழிப்புக்காக முன்மொழிந்து விடவில்லை என்கிற
ஒரு குறைபாடு என்று சொல்ல முடியாது, ஒரு தேக்க நிலை அதுல இருக்கிறது. அது போன்றுதான் ஒவ்வொருவரிடமுமே. அதனால இந்த தொகு மொத்தத்தில் அம்பேத்கர் வெளிப்படுகிறார், அந்த சாதி ஒழிப்பு நிலைப்பாடுகளில் வெளிப்படுகிறார். அந்த வெளிப்பாடு இன்னொரு சிறு பின்னடைவையும் நமக்கு தந்திருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். அம்பேத்கரை பொறுத்தளவிற்கு நாம் எவ்வளவு அளவு உயர்த்தி நிறுத்துகிறோமோ, எவ்வளவு அளவுக்கு அவருடைய ஆய்வு பெருமைகளை எல்லாம் செயல்பாட்டுக்குரியதாக உணர்கிறோமோ, அந்த உணர்ச்சியினுடைய நிலைகளில் அவருடைய நீண்ட நெடிய வாழ்க்கையில், அந்த வாழ்க்கை முயற்சிகளில் அவர் எடுத்துக்கொண்ட செயல்பாடுகளை எல்லாம் பகுத்து முதலில் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஆய்வின் பொழுது அவர் படித்த அளவிற்கு மிக விரிவான படிப்புகளை தமிழகத்திலோ சரி அல்லது வெளிநாடுகளிலும் கூட ஒப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு மிக பெரும் படிப்பாளியை நம்ம காண இயலாது என்பதாகத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சில பதிவுகளாக கூட சொல்லுவார்கள், லண்டன்ல இருக்கக்கூடிய மிக பெரும் நூலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் படித்தவர்களாக 2 பேரை குறிப்பிடலாம் என்பதாக ஒரு பதிவை சொல்லுவார்கள். ஒருவராக மார்க்ஸையும் இன்னொருவராக அண்ணல் அம்பேத்கரையும் குறிப்பிடலாம் என்கிற வகையில. அப்படியாக மிக ஆழ்ந்த ஒரு கல்வியாளராக அவர் இருந்தார். தான் எடுத்துக்கொண்ட ஒரு கோட்பாட்டினுடைய அளவோடு மட்டுமே படித்தவர் அல்ல, மிக பெரும் அரசியல் ஆய்வோடு எல்லா களத்தையும் ஒப்பிட்டு படித்தவராக நம்ம அவரை உணர முடியும். அவர் சமஸ்கிருதம் படித்திருக்கிறார். சமஸ்கிருதத்தோடு ஆன இலக்கியங்களை எல்லாம் ஆழ்ந்து அந்த மூல நூல்களின் வழியாகவே அவர் படித்ததும் அதை விளக்கி காட்டியதும் மிக பெரும் நமக்கு ஒரு மிக கிடைக்கற்கரிய ஒரு பெரும் புதையல்களாக அதெல்லாம் இருக்கின்றன. அவரை போன்று அலசி ஆய்ந்தவர்களாக அதற்கு முன்பு நாம பார்க்க இயலல. அதனால அவருடைய கல்வி முயற்சி ஒன்று. வெறும் படிப்பாளியாக மட்டுமே அவரை நிறுத்திவிட முடியாதபடி 1930, 20களுக்கெல்லாம் பிறகு அவர் தன்னுடைய செயல்பாடுகளை மிக வலுவாக எடுத்து செயல்பட தொடங்கியவராக இருக்கிறார். அந்த செயல்பாடுகளிலே அவரை பார்க்கிற பொழுது மிக பெரும் அழுத்தங்களை நாம பார்க்க முடியும். அந்த செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது நமக்கு பல செய்திகள் நினைவுக்கு வருகிறது. ஒன்று, அவர் தீண்டாமை நிலைக்காக எதிர்த்து செயல்பட்ட அந்த மகார் குலத்திற்கான செயல்பாடு முயற்சி, சவுகார் மகதி குலத்துல அவர் இறங்கி செயல்பட்டது, மனு நீதி என்று சொல்லப்படுகிற அந்த மனு தர்ம சாஸ்திரத்தை எரித்ததற்கான போராட்டம், அது போன்றதான் தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக அவர் செயல்பட்டது, அதற்கான உரிமைகளுக்காக போராடி பல்வேறு உரிமைகளை நிகழ்த்தி காட்டியது, பெண் உரிமைகளுக்காக அவர் செயல்பட்ட செயல்பாடுகள் வேறு இணையற்று சொல்ல முடியாத ஒரு பெரும் பணிகளை அவர் கொண்டது. அது வழியாக அவர் பெண் உரிமைக்கான பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டினது. தான் ஒரு சட்ட அமைச்சராக இருந்தும் கூட அந்த சட்ட அமைச்சராக முன்மொழிந்து பெண் உரிமைகளுக்காக அழுத்தங்களை கொடுத்து, சட்ட முன்வரைவை ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அழுத்தம் கொடுத்து, அது நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொள்ள முடியாத பொழுது அந்த தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தது. அது போன்றதான அவருடைய பதிவுகள் எல்லாம் மிக பெரும் அழுத்தமானவை. இப்படியான அழுத்தங்களோடு அவர் நிறைவுறல, பல்வேறு செயல்பாடுகளை அதன் பிறகு வைக்கிறார். தான் இந்து மதத்தினுடைய பிறப்புக்கு உள்ளடங்கி விட்டோமே என்று அவர் கவலை கொள்கிறார். இந்து மதம் என்பது இந்த அடித்தட்டு மக்களுக்குரிய மதம் இல்லை. தாழ்த்தப்பட்டவர் ஒருவர் இந்துவாக இருக்க முடியாது. தான் இறக்கிற பொழுது நான் இந்துவாக இறந்துவிடக் கூடாது, இறந்துவிட முடியாது என்பதை மிக அழுத்தமாக வலியுறுத்தியவர். நம்ம காலத்தையும் ஒப்பிட்டு உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு தெளிவோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய உணர்வு தெளிவோ அற்ற கால நிலை அது. அன்றைக்கு வெகு மக்கள் மிக பெரும் அறியாமையில இருந்த காலம், மிக பெரும் அறியாமையில உட்பட்டு பார்ப்பனியம் மிக பெரும் கொடுமுடியாக ஒரு குடுமி விரித்து ஆடிய காலம் அந்த காலம். இன்றைக்கே அதை எதிர்கொள்வது நமக்கு பெரும் தடையாக பல்வேறு நடைமுறை சிக்கல்களோடு மிக பெரும் போராட்ட களத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒற்றை மாந்தராக மிக பெரும் அடக்குமுறைகளை எதிர்த்து அவர் களம் கொண்ட முயற்சிகள் நாம் ஒப்பிட்டு எண்ண முடியாத ஒரு பெரும் முயற்சிகளாக இருக்கின்றன. மிக விரிவான படிப்பு, அவருடைய படிப்பை நம்ம பட்டியலிட்டோம்னாலே மிக பெரும் நீளமான படிப்பு. நம்முடைய 150 பேருடைய பெயர்களை எழுதி வரிசைப்படுத்தி காட்டுகிற அளவிற்கு ஒரு நீளமான வரி அமைப்பை கொண்டதாக அவருடைய படிப்பினுடைய அந்த பட்டங்களை போடுகிற பொழுது அவ்வளவு விரிவான பட்டியலை இட வேண்டியிருக்கும். அவ்வளவு படிப்பு படித்தவரை இந்த படிப்பு படித்து ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்த பொழுது, அவருடைய அலுவல் பொறுப்பில் உட்கார்ந்த பொழுது அவர் எவ்வாறெல்லாம் மதிக்காத நிலையில் தன்னுடைய பணியாளர், ஏவலாளர் கூட தன்னை மதிக்காதபடி எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டார் என்பதையெல்லாம் உணர்ந்து அந்த இழிவுகளை எல்லாம் கடந்து செயல்பாட்டு களத்துக்கு வந்தவர்.
1925 நமக்கு தெரிந்த காலம். அந்த 25ஆம் ஆண்டு தான் RSS தொடங்குகிறது. RSS சூழ்ச்சியான ஒரு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு எப்படியாவது பார்ப்பனியத்தை நிலைப்படுத்தி இந்திய அரசு ஆட்சியை தான் கைப்பற்றுகிற நிலையில் பார்ப்பனியம் திட்டமிட்டு கொண்ட காலம். அதற்காக பல்வேறு வினை முயற்சிகளை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே 1924 அண்ணல் அம்பேத்கர் ஒரு மிக பெரும் திட்டத்தை உருவாக்கி அதற்காக ஒரு படையியல் எழுச்சியான ஒரு அமைப்பையும் கட்டுகிறார். அவருடைய அமைப்பினுடைய பெயர் சமத்த சைனிக் தல் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். SSD என்கிற அந்த சுருக்க பெயரோடு அந்த அமைப்பு இருந்தது. அந்த முயற்சி 1924 அந்த முயற்சியின் சோசியல் ஈக்குவாலிட்டி ஆர்மி என்கிற அடிப்படையில் அதற்கான பெயரை வைத்து அதற்கான ஒரு படை அமைப்பு, அந்த படை அமைப்பை அதற்கு முன்பு யாரும் சிந்திக்காத ஒரு செயல்பாடு அவர் அந்த செயல்பாடுகளின் வழியாக அவர் கண்டறிந்து ஒரு படை முயற்சியை உருவாக்கி கொண்டு அதற்காக செயல்பட தொடங்கினார். அதன் வழியான செயல்பாடுகள் மிக பெரும் அடியாக இருந்தது ஆரியத்திற்கு. அப்படியான செயல்பாடுகளின் வழியாகத்தான் அவர் பல்வேறு நிகழ்வுகளை, மனு தர்ம சாஸ்திரத்தை எரித்த போராட்டங்களை, நம்முடைய இந்த பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதெல்லாம் கடந்து அவர் பரப்பலுக்காக, கருத்து பரப்பலுக்காக மூக் நாயக் இதழை 1920 தொடங்குகிறார். 27 பகிஷ்கரித் பாரத் என்கிற ஒரு நாளிதழையும் அந்த மூக் நாயக் மாத ஈரிதழாக வருகிறது. அதற்காக அவர் எழுதி குவிக்கிறார். எழுதி எல்லாவற்றையும் எழுதி அந்த இதழ் வழியாக மூக் நாயக் என்பது ஊமையின் மக்கள் என்கிறபடியான பெயருடைய ஊமையின் மக்களாக இந்த மக்களை அடையாளம் கண்டு, இப்படி ஊமைகளாகவே இருக்கிறீர்கள், எழுச்சி கொள்ள வேண்டும், எழுச்சி கொண்டு இந்த ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் என்கிறதற்கான ஒரு பெரும் முயற்சியாக அந்த இதழை எடுக்கிறார். எடுத்து மிக பெரும் களப்பணியோடு அந்த பரப்பல் பணியும் செய்து கொண்டிருக்கிறார். தனி மாந்திராக அவருக்கு இணைந்த இணைப்புகள் இல்லை. அவருடைய வீட்டு நூலகம் என்பது ஏறத்தாழ 50,000 நூல்கள் உள்ளடங்கி இருந்த நூலகமாக அவர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படியான விரிந்த செயல்பாடு. அவர் ஏறத்தாழ 37,000 40,000 நூல்களை படித்தவராக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இவ்வளவு நூல்களை படித்தது மட்டுமல்ல, அந்த நூல்களாக ஒரு ஆய்வு நூலாக அவர் பேச்சும் எழுத்தும் பல்வேறு நூல்களாக வந்திருக்கிறது. சாதி ஒழிப்பு குறித்து, இந்து மதத்திலிருந்து வெளியேற்றம் குறித்து. ஆனால் அவர் கடைசியாக ஒரு 7 நூல்களை எழுதுவதற்காக ஒரு முனைப்பு கொள்ளுகிறார். அந்த 7 நூல்களை எழுதி அதை வெளிப்படுத்தி காட்டி இந்த மக்கள் குமுகத்தை அறிவுக்கு உரிமை உடையதாக, அறிவு பெற வைப்பதற்காக மிக பெரும் முயற்சி செய்து, அந்த முயற்சிக்காக 7 நூல்கள் எழுதி, அந்த ஒரு நூல் கூட அவர் கடைசி காலத்துல அவர் அந்த அவர் எழுதி வெளியிட்டு அந்த நூலை அவர் பார்க்கிறபடி அமையவில்லை. அதெல்லாம் மிக பெரும் அவலமான செய்திகள். அப்படியாக அவர் எழுதப்பட்ட நூல்கள்ல புத்தரும் தம்மமும் அவருடைய கடைசி நூல். அதை எழுதி அவருடைய இறுதி காலத்துல கூட நாளை மறுநாள் இறக்க போகிறார். இன்றைய நாள்ல அந்த நூலினுடைய படியை கொண்டு வர சொல்லி அதெல்லாம் பார்த்ததாக பதிவு இருக்கிறது. அதுல 7 நூல்கள் அவர் எடுத்துக்கொண்ட 7 நூல்களும் மிக முகாமையான நூல்கள். அந்த 7 நூல்கள்லையும் நாம் இங்க கருத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் 2 நூல்கள் மிக கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதுல பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும், இந்து மதத்தின் புரட்டல்கள், இதெல்லாம் மிக முகாமையான நூல்கள். அந்த பண்டைய இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்ங்கிற நூல்லையும் சரி, அந்த நூல்ல சேர்த்து இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 புகைப்படங்களை அவர் தேர்வு செய்கிறார். அந்த 2 புகைப்படங்களை அந்த நூல்ல எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார். அந்த 2 புகைப்படங்கள்ல ஒரு படம் அவருக்கு கிடைத்து விடுகிறது, இன்னொரு படம் கிடைக்கவில்லை. இதையும் எப்படியாவது சேர்த்து தேர்ந்தெடுத்து அதுல இணைத்து விட வேண்டும் என்கிற குறிப்பு வைத்திருக்கிறார். அந்த நூல்ல இந்த 2 படம் இணைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டதுல ஒன்று குடியரசுத் தலைவராக அன்றைக்கு இருந்த ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத்தினுடைய அவர் என்ன செய்கிறார்னா, கங்கை காசிக்கு போய் காசியில இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை ஒரு இடத்துல நிற்க வைத்து, ஒரு தட்டின் மீது நிற்க வைத்து, அந்த தட்டுல அவர்களுடைய அந்த பார்ப்பனர்களுடைய காலை கழுவி அந்த தண்ணீரை எடுத்து, குடியரசுத் தலைவராக இருந்த போது ராஜேந்திர பிரசாத் அந்த தண்ணீரை குடித்திருக்கிறார். இந்த நிகழ்வினுடைய புகைப்படம் அம்பேத்கருக்கு கிடைக்கிறது. இந்த படத்தை எப்படியாவது அந்த நூல்ல இணைத்து விட வேண்டும் என்கிற செயல்பாட்டை அவர் அந்த குறிப்பை வச்சிருக்கிறார். அதே போல இந்த இடத்துல நம்ம இன்னும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்னும் 2-3 செய்திகளை இணைத்து புரிந்து கொள்ளலாம். இதே போல பிற்காலத்துல வி கிரி என்கிற ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தாரு. அப்ப சங்கராச்சாரி சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து தில்லி வரைக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டு
அந்த தில்லியில போய் அங்க குடியரசுத் தலைவர் மாளிகையில விவிகிரியை சந்திக்கிற பொழுது அதே போல சங்கராச்சாரியை ஒரு தாம்பல தட்டத்துல, ஒரு பெருந்தட்டத்துல அவரை நிறுத்த வச்சு அவருடைய காலை கழுவி விவிகிரி குடித்ததான ஒரு மிக பெரும் இழிவான பதிவு உண்டு. ஆக முழுக்க முழுக்க ஆரிய சார்புடைய நிலையில், பார்ப்பனிய சார்புடைய நிலையில் ஆட்சியாளர்கள் மிக பெரும் அடக்குமுறைக்கு, பார்ப்பனிய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு நடைமுறையை எல்லாம் அம்பேத்கர் கண்டு கொதிப்படைந்துதான் அதையெல்லாம் இணைக்க வேண்டும். அதனால பண்டைய இந்தியாவினுடைய புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்கிற நூல்ல இந்த படங்கள் இணைக்கப்பட வேண்டும். இன்னொரு படம் 1947 நேரு அவர் தலைமை அமைச்சராக வருவதற்கு முன்பாக ஒரு வேள்வி, ஒரு மிக பெரும் யாகம், அன்றைக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எல்லாம் இணைத்து அன்றைக்கு ஒரு யாகத்தை நடத்தியதும், அந்த நடத்தின யாகத்தின் வழியாக பிறகுதான், ஏன்னு சொன்னா குறிப்பாக நேரு மிகச்சிறந்த பகுத்தறிவாளர் என்பதாகவும் பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை பேசியவர் என்பதாகவும் பதிவிருக்கிறது. அப்படியெல்லாம் இல்ல, பார்ப்பனியத்தினுடைய அடிமையாகத்தான் அவர் செயல்பட்டார் என்பதற்கான அடையாளத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்துலதான் அம்பேத்கர் அந்த படத்தையும் இணைக்க வேண்டும் என்றிருந்தார். ஆனா அந்த படம் அவருக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. ஆனா உடனடியா தேடி பெற வேண்டும் என்பதுல ரொம்ப முனைப்பு கொண்டிருந்தார். அப்படியான பதிவுகள் எல்லாம் நாம பார்க்க வேண்டும். இந்த பதிவுகளை எல்லாம் தொகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். இதப்படியான நிகழ்வுல அவர் எடுத்துக்கொண்ட இந்த 7 புத்தகங்கள்ல, அந்த 7 புத்தகங்கள்ல பண்டைய இந்தியாவின் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும்ங்கிற நூல்ல தான் இந்த படங்கள். அது இல்லாம புத்தமும் அவருடைய தம்மமும், புத்தரும் காரல் மார்க்சும், இந்த 2 நூல்களும் மிக முகாமையான நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நூல்கள். அதற்கு முன்பாக நம்ம இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும். என்னன்னு சொன்னா, குறிப்பா அம்பேத்கரை மராட்டியர் என்கிற ஒரு கண்ணோட்டத்துல மறுதளிக்கக்கூடிய ஒரு சார்பினர் இருக்கிற அதே சூழல்ல, இன்னொரு பக்கம் இதே அம்பேத்கரை பார்ப்பனியம் எந்த அளவுக்கு உள்வாங்கி அவரை அழித்து விடுகிற ஒரு பெரும் முயற்சியை முன்னெடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனியம் 2 நிலைகளை முன்னெடுத்து செயல்படுத்தும் என்பதை நாம் வரலாற்றின் வழி நிறைய புரிந்து கொள்ளலாம். புத்தத்தை பார்ப்பனியம் மிக பெரும், ஏன்னு சொன்னா புத்தர் பார்ப்பனியத்தை எதிர்த்த மிக பெரும் செயல்பாட்டாளர். அவருடைய கோட்பாடுகள் என்பவை ஏதோ அமைதியாக இருக்க சொல்லி, அன்பை நேசிக்க சொல்லியான கோட்பாடு மட்டுமே இல்லை, ஒரு இயக்கம் கட்டியவர், செயல்பாட்டு இயக்கமாக கட்டியவர். ஆக அந்த செயல்பாடுடைய புத்தத்தை எப்படியாவது வீழ்த்துவதற்கு அரவணைத்து வீழ்த்துகிற முயற்சியை பார்ப்பனியம் மேற்கொண்டதை நாம் வரலாற்றில் நிறைய பார்த்திருக்கிறோம். புத்த மதத்திற்குள்ளார பார்ப்பனியம் உட்புகுந்து புத்தத்தினுடைய அந்த அடிப்படை கோட்பாட்டையே சிதைத்து விட்ட ஒரு பெரும் செயல்பாடுகள் நம்முடைய வரலாற்றுல தெளிவாக தெரிகிறது. அது போன்றுதான் பலரையும் ஒன்று உறவாடி அதனுடைய உள்ளடக்கத்தை சிதைத்து அழிக்கிற பெருமுயற்சியை பார்ப்பனியம் மேற்கொள்ளும், அல்லது அந்த கருத்துடையவர்களை, ஆட்களையோ அல்லது அந்த கருத்தையோ அழிக்கிற முயற்சியை மேற்கொள்ளும். இந்த 2 நடைமுறையும் நம்ம நிறைய பார்த்திருக்கலாம். புத்த சமயத்தினுடைய பரப்பல்கள் கடுமையாக வளர்ந்த போதும், அதன் பிறகு சமண சமயத்தினுடைய பரவல்கள் தமிழ்நாட்டு அளவில மிக பெரும் அளவில் வளர்ந்த போதும், சமணர்களை, பல ஆயிரக்கணக்கான சமணர்களை கழுவேற்றி கொலை செய்த மிக பெரும் கொலைபாதக உணர்வு கொண்டவர்களாக ஆரிய பார்ப்பனியம் செயல்பாட்டாளர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கலாம். இன்றைக்கும் RSS செயல்பாடுகள் எல்லாமே அத்தகைய செயல்பாடுகள் தான். RSS கோட்பாடுகளும் செயல்பாடுகளும் ஆரியத்தை நிலைநிறுத்துவது என்கிற உணர்வோடு மட்டுமல்ல, அது ஒரு கருத்தியல் இயக்கம் மட்டுமே என்று பார்த்துவிட முடியாது. அது ஒரு வன்முறை இயக்கம், மிக பெரும் வன்முறை செயல்பாட்டோடு தன்னுடைய ஆரிய கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக, ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக செயல்படுகிற இயக்கம். அதனாலதான் அவர்களுடைய அந்த செயல்பாட்டு இயக்கத்தின் வழியாகத்தான் இன்றைக்கு பல்வேறு அறிஞர்களை, செயல்பாட்டாளர்களை, ஆரிய எதிர்ப்பு செயல்பாட்டாளர்களை, ஆரிய எதிர்ப்பு கோட்பாட்டாளர்களை, எழுத்தாளர்களை எல்லாம் கொலை செய்கிற ஒரு பெரும் செயல்பாடுகளை அவர்கள் செய்தார்கள். எப்படி காந்தியை கொன்றார்களோ, RSS திட்டமிட்டு காந்தியை கொன்றார்களோ, அதே போல கல்புர்கியை கொன்றார்களோ, கௌரி லங்கேஷை கொன்றார்களோ, அது போன்று எண்ணற்ற கருத்தாளர்களை, செயல்பாட்டாளர்கள் எல்லாம் திட்டமிட்டு கொலை செய்தவர்கள் RSS செயல்பாட்டாளர்கள். அதற்கு முன்பு நமக்கு நன்றாக தெரியும், வள்ளலாரை அவர்கள் தீயிட்டு கொன்றுவிட்டு அவர் ஜோதியோடு கலந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவிப்புகளை செய்ததோ, பல்வேறு செயல்பாடுகளை உறவாடி கெடுப்பது அல்லது உள்நுழைந்து அதனுடைய உள்ளடக்கத்தை சிதைப்பது, இந்த 2 ஆரியத்தினுடைய சூழ்ச்சி செயல்பாடுகள். இந்த சூழ்ச்சி செயல்பாடுகளுடைய ஒரு வடிவமாகத்தான் அவருடைய அண்மை கால
நம்ம திருவள்ளுவனுடைய செயல்பாடுகளுக்கு உள்புகுந்து எப்படியெல்லாம் நாகசாமி உள்ளிட்டு, தருண் விஜய் உள்ளிட்டு, மோடி உள்ளிட்டு திருக்குறளை தன்வயப்படுத்தி அதை சிதைக்கிற முயற்சி எடுத்துக்கொள்வது போலவே அம்பேத்கருக்கு உட்புகுந்து அம்பேத்கருடைய கருத்தாடல்களை சிதைக்கிற ஒரு பெரும் முயற்சியை பார்ப்பனியும் எடுத்திருக்கிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு சான்றாக அண்மை காலத்துல நம்ம அம்பேத்கருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியிலேயோ அல்லது நினைவு நாள் நிகழ்ச்சிகள்லையோ, குறிப்பாக டிசம்பர் 6, ஏப்ரல் 14 இந்த 2 நாள்கள்லையுமே அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலையிடுவது, அவருடைய செயல்களுக்கு மதிப்பு காட்டுவது, மதிப்பூட்டுவது என்பதாக தொடங்குகிற செயல்பாடுகள்ல அண்மை காலத்துல பார்ப்பனியம் செய்கிற ஒரு பெரும் சூழ்ச்சி, அம்பேத்கரை தன்வயப்படுத்துகிற நோக்கத்துல அவருடைய பிறந்த நாள்கள்ல, நினைவு நாள்கள்ல தாங்களும் மாலையிடுவதான நடைமுறை. இந்த நடைமுறையின் வழியாக அம்பேத்கரை தன்வயப்படுத்துகிற முயற்சி. இந்த முயற்சி 1983 RSS தன்வயப்படுத்தி தொடங்கி விட்டது என்பதை நாம் உணர வேண்டும். RSS ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் நுழைந்து எப்படி தன்னுடைய எதிர்ப்பு கருத்தாளர்களை, குறிப்பாக அம்பேத்கருடைய கருத்தாளர்களை, திருவள்ளுவ கருத்தாளர்களை, தமிழிய கருத்தாளர்களை, ஆரிய எதிர்ப்பு இனவழிப்பட்ட உணர்வாளர்களை, மொழி வழியாக சமஸ்கிருதத்தை எதிர்க்கக்கூடிய உணர்வாளர்களை, இவர்களையெல்லாம் எப்படி சிதைப்பது, தன்மையப்படுத்தி இயக்கங்களிலே இணைப்பது என்கிற ஒரு பெரும் முயற்சியை சூழ்ச்சியோடு செய்ய தொடங்கியவர்கள் அவர்கள். அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, 1983 மராட்டியத்துல இருக்கக்கூடிய மகர்கள் என்கிற ஒரு பெரும் அடிமை சாதியை, அடக்கப்பட்ட சாதி, புறந்தள்ளப்பட்ட சாதியாக, குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் சார்ந்த சாதியைச் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். 1983 ஏப்ரல் 14 அன்றைக்கு ஒரு மிக பெரும் பேரணி, ஒரு ரத ஊர்வலம், அவர்கள் சொல்லணும்னு சொன்னா ரத ஊர்வலம் என்பது அவருடைய தேர் போல ஒரு தேரை செய்து வடிவமைப்பு செய்து, அந்த தேரில் முழுக்க அம்பேத்கருடைய அந்த தேரினுடைய முன்பகுதியில அம்பேத்கருடைய மிகப்பெரிய படம், அம்பேத்கருடைய படத்துக்கு பக்கத்துல இன்னொருவருடைய படத்தை வைக்கிறாங்க. அப்ப அம்பேத்கருடைய படத்தை வைத்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சாதியால் ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய மகார் சாதியை சேர்ந்த ஒரு பெரும் தலைவனை வைத்திருக்கிற ஒரு அடையாளத்தை பார்த்து, அடடா நம்மை சார்ந்த ஒரு பெருந்தலைவனுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு செய்கிறார்களே அப்படிங்கிற ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை அரவணைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த அம்பேத்கருடைய படத்துக்கு பக்கத்துல எட்கேவர் படத்தை வைக்கிறாங்க. எட்கேவர் யாரு? RSS தோற்றுனர், அந்த RSS திட்டமிட்டு உருவாக்கியவர். அந்த 2 பேர் படத்தை இணையாக வைத்து அம்பேத்கருடைய கருத்துடையவர்களுக்கு எட்கேவரை இணக்கப்படுத்துவது, எட்கேவருடைய கருத்துடையவர்களுக்கு அம்பேத்கரை இணைக்கப்படுத்துகிற ஒரு சூழ்ச்சியாக அரவணைக்கிற கூடிய ஒரு முயற்சியை செய்தவர்கள். ஆக எட்கேவரனுடைய படத்தை காட்டி, அம்பேத்கருடைய படத்தை காட்டி பெரும்பான்மையான அடித்தட்டு மக்களை அந்த RSS இயக்கத்துக்குள்ளார கொண்டு வந்த பெரும் சூழ்ச்சியை நாம் உணர வேண்டும். நமக்கு அவருடைய சூழ்ச்சியினுடைய பல்வேறு வடிவங்களை நாம பல நிலைகள்ல பார்க்கலாம். RSS என்பது ராஷ்டிரிய சுயம் சேவக் என்கிற அமைப்புக்கு அவங்க சீக்கிய பகுதிகளில், குறிப்பாக பஞ்சாப்ல போய் அமைப்பை கட்டுகிற பொழுது ராஷ்டிரிய சீக்கிய சங்கம் அப்படின்னு பெயரை மாற்றிக்கொண்டு அங்க போய் அமைப்பு கட்டுகிறார். அப்போ ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி சூழ்ச்சி செய்து அந்த இன மக்களை அரவணைப்பதற்காக, அவருடைய கருத்தாடல் உள்ளார கொண்டு வருவதற்காக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள் என்பதனுடைய அடையாளம் அது. ஆக 1983 மகர் மக்களிடையே, குறிப்பாக மராட்டியத்திலே அம்பேத்கருடைய அடையாளத்தை காட்டி எப்படி அந்த மக்களை எல்லாம் அரவணைத்து கீழறுப்பு வேலை செய்தார்களோ, அந்த வேலையை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுக்க போனா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் அம்பேத்கருடைய சிலைகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் போய் தாங்கள் வலிய மாலையிடுவது, குறிப்பா பாஜக இந்த வேலையை செய்கிறது. அந்த மாலையிடுவதன் வழியாக இன்றைக்கு இந்த ஆண்டு என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னா, அடித்தட்டு மக்களுடைய தலைமைக்குரியவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சிலைகளுக்கு மாலையிடுகிற பொழுது இவர்களும் போய் மாலையிட்டு அதற்கு முரணாக பெரும் கலவரத்தை உருவாக்குவது, பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம அரம்பத்தனம் செய்யக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பாஜகவுக்குள்ளார, அரம்பத்தனம் என்பது ரவுடித்தனம், அந்த ரவுடித்தனத்தை செய்யக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளுடைய கட்சிக்குள்ளார இணைத்து அவர்களுக்கெல்லாம் ஏராளமான காசை கொடுத்து, ஒரு வண்டி வாங்கி கொடுத்து, ஒரு மகிழுந்து வாங்கி கொடுத்து
அதன் வழியாக அந்த மக்களை ஈர்த்து ஏமாற்றி தங்களுடைய கட்சிக்கு ஆள் சேர்த்து கொண்டு அம்பேத்கரை இவர்கள் என்னமோ தலைமைக்குரியவர்களாக மாற்றி அப்படி செயல்படுத்துகிற ஒரு பெருமுயற்சியை நம்ம பார்க்க முடியும். எந்த நோக்கத்திற்காக அம்பேத்கர் தன்னுடைய அரசியலை முன்மொழிந்து கடுமையாக செயல்பட்டாரோ, சாதிய அடக்குமுறைகளை எதிர்த்து உடைத்தெறிய வேண்டும் என்கிற ஒரு பெரு நோக்கத்தை அடையாளப்படுத்தி காட்டினாரோ, அதைக்கெல்லாம் நேர் எதிராக அவர் இந்த அம்பேத்கரையே தங்கள் உள்ளார உள்வாங்கி அந்த அம்பேத்கரனுடைய கோட்பாடுகளை, தங்களுக்கு எதிரான அம்பேத்கருடைய கோட்பாடுகளை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு பெரும் செயல்களை RSS செய்து வருகிறது, பாஜக செய்து வருகிறது என்பதை உணர வேண்டும். புத்தர் பற்றியான செய்திகள்ல அவருடைய புத்தமும் தம்மமும் என்கிறது ஒரு மிகப்பெரும் அடிப்படை நூல். அந்த புத்தமும் தர்மமும் நூலுக்கு முன்பாக அவர் முதல்ல நம்ம இன்னொன்றை புரிந்து கொள்ளணும். அவர் சாகிற பொழுது தான் ஒரு இந்துவாக சாக முடியாது என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்தவர். இந்து என்பது அடிப்படையில் பார்ப்பனியத்தினுடைய கட்டமைப்பு, வைதீகத்தினுடைய அடையாளம், பார்ப்பனியத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சமய சார்புடைய இயக்க செயல்பாடு. அதனாலதான் உடை தெரிகிறார். அவரை போன்று ராமரையும் கிருஷ்ணரையும் தோலுரித்து காட்டியவர் அம்பேத்கரை போல யாரையும் நம்ம அடையாளப்படுத்தி காட்ட முடியாது. மிக விரிவான நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். ராமனை பற்றியும் கிருஷ்ணனுடைய பகவத்கீதை பற்றி அவருடைய ஆய்வு நூல்கள் மிக பெரும் அழுத்தமான ஆய்வு நூல்கள். பகவத்கீதை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது வலிய வன்முறை நிகழ்வுகள் பற்றி, அதாவது பார்ப்பனியம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, பார்ப்பனியம் தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, தான் ஆட்சி பொறுப்புக்கு உரியதாக இருக்கும் என்பதற்காக எதையும் செய்யலாம் என்கிற கண்ணோட்டத்தை பார்ப்பனிய மத வெறியர்களிடம், அந்த பார்ப்பனிய சார்புடைய அரம்பர்களிடம், குறிப்பாக ரவுடிகளிடம் நிலைப்படுத்துவதற்காக ஒரு நியாயப்படுத்தத்தை செய்கிறார். யாரின் பேரால? கிருஷ்ணனின் பேரால செய்கிறார்கள். கிருஷ்ணன் என்ன பண்றான்? கிருஷ்ணன் மகாபாரதத்தின் அடிப்படையில அவர்கள் அர்ஜுனனாக இருக்கக்கூடிய தன்னுடைய தேரோட்டிக்கு கருத்து சொல்வதாகத்தான் பகவத்கீதையினுடைய பதிவுகளை காட்டுறாங்க. ஆக கிருஷ்ணன் அப்ப அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான். அர்ஜுனன் சில மனமாற்றங்களை கொள்கிறான். அர்ஜுனனை பொறுத்தளவிற்கு அவர்களுடைய கண்ணோட்டத்தின்படி அவன் ஒரு சத்திரியன், போர் வீரன், ஒரு அரச குலத்தினன் அப்படிங்கிற அடையாளம். கிருஷ்ணன் பொறுத்தளவுக்கு அவன் இந்த கண்ணோட்டத்தோடு அவனுக்கு அடையாளப்படுத்துகிறான். நீ ஒரு சத்திரியன், சத்திரியனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுகிறான்? போர்க்களத்துல முன்னேறி செல்வதற்கு தயக்கம் கொள்ளுகிறான். நிறைய பேர் அழிந்து போகிறார்கள், இறந்து போகிறார்கள். இறந்து போகிற நிலையில் போரின் மீது தனக்கு இருக்கிற ஈடுபாட்டு குறைவை அவங்க வெளிப்படுத்தி, நான் மேற்கொண்டு தன்னுடைய உறவு சார்ந்தவர்களையே நான் அழிக்க விரும்பவில்லை என்பதாக எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீ அழிப்பது ஒன்று தவறில்லை. ஒரு உயிர் போகிறதன் வழி அந்த உயிர் என்ன ஆகாது? உயிர் அழிந்து விடாது. உயிர் அழிந்து விடாமல் உடல்தான் அழிகிறது. உடல் அழிந்து அந்த உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உயிர் தூய்மையான உயிராக மாறுகிற பொழுது, அந்த உயிர் ஒரு பரமாத்மாவை சென்று அடைகிறபடியான ஒரு நிலை வருகிற பொழுது அதுவே தூய்மையாகி அதுவே கடவுளை அடையும். அதனால உயிர் போய்விடும் நீ கருதாத. அந்த உடல் அழிகிறது. அந்த உடல் அழிகிற பொழுது அந்த உயிர் அந்த உடலிலிருந்து வெளியேறி வேறு நல்ல உடலை தேடி சென்று வாழும். இப்படி என்பதான ஒரு பொய்மையை, அந்த கருத்தாக்கத்தை அர்ஜுனனுக்கு சொல்லுவது போன்றதான ஒரு மயக்கத்தை இந்த மக்களுக்கு சொல்லி, இந்த மக்களை ஏமாற்றுகிற அந்த பெருமுயற்சியோட கிருஷ்ணனுடைய இந்த கண்ணோட்டங்கள், இந்த கருத்தாடல்கள் எவ்வளவு அளவுக்கு இந்த மக்களை ஏமாற்றுகிறது, பொய்மைப்படுத்துகிறது, வன்முறையை உருவாக்குகிறது. ஒருவனை அழிப்பது, அதாவது அவர்களுடைய ஆரியத்திற்கு எதிரானவர்களை அழிப்பதன் வழியாக அந்த உயிர் ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடுகளிலிருந்து விடுபடுகிறது என்பதாக ஒரு புனைவு கருத்தை உருவாக்கி சூழ்ச்சி செய்கிற இந்த வெளிப்பாட்டை வெளிக்கொண்டு உடைத்தெறிந்தவர் அண்ணல் அம்பேத்கர். ஆக அவருடைய செயல்பாடுகள் மிக பெரும் ஆழமானவை. அழுத்தமான அரசியல் மெய்யியல் கண்ணோட்டத்தை, பார்ப்பனியத்தினுடைய கவ்வி பிடித்திருக்கக்கூடிய அந்த பொய்மையான இந்து மதம், வைதிக மதம் என்கிற அந்த கருத்தாடல்களை உடைத்தெறிவதற்கான மிக பெரும் அழுத்த கோட்பாட்டை அவர் முன்மொழிந்து காட்டியிருக்கிறார். அந்த செயல்பாடுகளுடைய தொடர்ச்சியில தான் அவருடைய செயல்பாடுகள் இறுதியாக 1950 1947 இந்தியா விடுதலை அடைகிற பொழுது, இந்தியா விடுதலை அடைந்ததாக சொல்லப்படுகிற நிலையில அவரிடம் கொடுக்கிறார்கள். எதை கொடுக்கிறாங்க? இந்திய அரசியல் சட்டத்தை எப்படியாவது நீங்கள் தான் எழுதி கொடுக்கணும். ஏன்னா அவரை கடந்து ஒரு படிப்பாளியை பார்க்க முடியவில்லை என்பது மட்டுமல்ல, நாளைக்கு பின்னைக்கு
அண்ணல் அம்பேத்கரை கொண்டு ஒரு சட்டத்தை எழுதி வாங்கிட்டா இந்த அடித்தட்டு மக்கள் எதிர்நிலைக்கு வரமாட்டாங்க. ஏன் அம்பேத்கரை வச்சு எழுத வச்சாங்க அப்படிங்கிறதுல ஒரு உட்கரு உண்டு. அவர்கள் அந்த குழுவுல பார்ப்பனர்கள், ஒரு இஸ்லாமியர், இவர்கள் எல்லாம் உள்ளடங்கி இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க அவரிடம்தான் பொறுப்புகள் விழுகிறது. அவரே சொல்கிறார், நான் ஒரு வாடகை குதிரை போல நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அரசியல் சட்டத்தை எழுதுவதற்காக நான் முழுக்க முழுக்க என் தலையிலே கட்டிவிட்டார்கள். எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த அரசியல் சட்டத்தின் வழியாக எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதை நான் நம்பவில்லை. இதை விட இன்னும் என்னென்று சொன்னா, அந்த அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றத்துக்குள்ளார நிறைவேற்றின பிறகு அவர் சொல்லுகிறார், இந்த அரசியல் சட்டத்தின் வழியாக இந்த மக்களை ஈடேற்றி விட முடியாது. இந்த அடித்தட்டு மக்களை, இந்த சாதியை ஒழித்து விட முடியாது. இந்த அரசியல் சட்டத்தை நம்பி முழுக்க இவர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று நம்பி விடாதீர்கள். இது மாற்றி விடாது. உண்மையிலேயே இந்த சட்டம் இந்த மக்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்தும். இந்த சட்டத்தின் வழியாக நாம் மிக பெரும் அடக்குமுறைக்கு உள்ளாவோம். அப்படியான நிலையில் இந்த சட்டம் எரிக்கப்பட வேண்டியது. அப்படி எரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அதை எரிப்பதற்கான முதல் ஆளாக நான் தான் இருப்பேன் என்பதாக அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஏதோ போன போக்குல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு கருத்தரங்கத்துல பேசிய பேச்சல்ல, நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு. ஆக சட்டமன்றத்தின் வழியாக நுழைந்து, நாடாளுமன்றத்தின் வழியாக நுழைந்து இந்த மாற்றங்களை எல்லாம் செய்துவிட வேண்டும் முடியும் என்பதை நம்பிவிட வேண்டாம் என்பதை வெளிப்படுத்துகிற நிலையில அவர் அந்த சட்ட பொறுப்புகளை இதையெல்லாம் கடந்து இந்த சட்டத்தை, இந்த அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கான பொறுப்பை நான் ஏன் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், என்னை தவிர வேறு ஒருவர் இங்கு இருந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கான அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு என்கிற ஒரு பெரு உரிமையை வேறு யாராலும் வாங்கி தந்து விட முடியாது. அந்த ஒரு பொறுப்பை நான் இருந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில தான் நான் இதை எழுதுவதற்கே ஒப்புக்கொண்டேன் என்பதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆக அரசியல் சட்டம் என்பது இந்த அடித்தட்டு மக்களுக்கு ஈடேற்றி விடும் என்பதாக நம்பிவிட வேண்டாம் என்பதை அம்பேத்கரே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்படியான ஒரு நிலையில் நான் ஏற்றுக்கொண்ட அந்த சட்டம் இந்த மக்களுக்கே எதிரானதாக அமைந்துவிடும் என்கிற நிலையில தான் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறாரு. அது ஒரு பக்கம். இந்த 47 இருந்து 49 வரை அதற்கான பெரும் பணியை 2 ஆண்டுகள் அவர் அதிலேயே மூழ்கி மிக பெரும், இந்த உலக அளவிலேயே இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்திலே மிக பெரும் சட்டம் அப்படின்னா இந்திய அரசியல் சட்டம் தான். மிக அதிக பக்கங்களை கொண்டது என்பதாக பதிவுகள் இருக்கிறது. அப்படியான ஒரு மிக பெரும் அரசியல் சட்டத்தை, ஒரு குழப்படியான சமூகம் போலவே இந்தியா என்கிற ஒரு புதிய கட்டமைப்பை, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய கட்டமைப்பை அவர்கள் எப்படி ஒரு குழல்படியான ஒரு சமூகத்தை இணைத்து கட்டி வைத்திருக்கிறார்களோ அதுபோல இந்த அரசியல் சட்டமும் பிணைத்து கட்டி வைக்கிற ஒரு பெரும் முயற்சியை அவர் செய்து இந்த 2 ஆண்டுகள்ல ஒரு நிறைவு செய்து கொடுக்கிறார். இப்படியான நிகழ்வு அந்த 49 வரைக்கும் 1930 இதற்கிடையில 1935 அவங்களுடைய துணைவியார் இறந்து போகிறார்கள். இறந்து போனதற்கு பிறகு 1935 48 வரை ஏறத்தாழ ஒரு 13 ஆண்டுகள் தனித்த ஆளாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் அல்லல்களை மிக பெரும் வாழ்க்கை நிலைகளை கூட அவருக்கு நிறைய நோய்படுகிறார். அந்த 13 ஆண்டுகள்ல அவரால் நகர முடியல, மூட்டு வலி, உடல் முழுக்க புண்ணாக மாறுகிறது. மிக பெரும் அடக்குமுறைக்கு ஆட்பட்டு மிக பெரும் செயல்பாடுகள்ல ஈடுபட்டதுல அவருடைய செயல்பாடுகள் தேக்கமடைகிறது. அதையெல்லாம் கடந்த 1950 தான் மிக பெரும் அளவுல அவரு புத்தத்தை பற்றி கடுமையாக படிக்க தொடங்குகிறார். 56 அவர் மறைவுறுகிறார். 50 இருந்து 56ஆம் ஆண்டு அவர் டிசம்பர் மாதம் 6ஆம் நாள் மறைவுறுகிறார். அதற்கு முந்தி 2 நிகழ்வுகள் கட்டாயம் மிக பெரும் மாற்றத்தை, மிக பெரும் அதிர்வை ஏற்படுத்திய 2 நிகழ்வுகளை நாம புரிந்து கொள்ளலாம். 1956 அதற்கு முந்தி அக்டோபர் மாதம் 20ஆம் நாள் அவர் ஒரு நிகழ்ச்சியை செய்கிறார். என்னன்னா, ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு புத்த மதத்திற்கு மாறுகிறார். தான் சாகும்போது இந்துவாக சாக முடியாது என்பதை அடையாளப்படுத்திய அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக பெரும் எழுச்சி நிகழ்வு அது. தன்னுடைய மகார் மக்களை எல்லாம் இணைத்து கொண்டு, லட்சக்கணக்கான மக்களை இணைத்து கொண்டு இந்து மதம் என்கிற இந்த இழி மதத்திலிருந்து வெளியேற வேண்டும், தாங்கள் இந்துக்கள் இல்லை, இந்துவாக இருந்து அழிந்து நசுக்கப்படுகிற, இழிவுபடுத்தப்படுகிற இந்த அமைப்பு முறையிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற ஒரு பெரு முயற்சியோடு அந்த இந்து மதத்தை தூக்கி எறிந்து விட்டு புத்தனாக மாறுகிற ஒரு பெரும் நிகழ்வை நடத்தி காட்டியவர், உலக அளவில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியவர் அண்ணல் அம்பேத்கர்.
அதனால அந்த நிகழ்வு ஒரு மிக பெரும் நிகழ்வாக அக்டோபர் மாதத்திலே நடக்கிறது. அடுத்தது நவம்பர் மாதம். நவம்பர் மாதத்துல தான் அவர் அந்த கட்டுரை வழியான பேச்சை வெளிப்படுத்துகிறார். புத்தமும் புத்ததும் அவருடைய பேச்சு புத்தரும் காரல் மார்க்சும். அந்த பேச்சு மிகவும் முகாமையான பேச்சு. அந்த பேச்சு முழுமைப்படவில்லை. அந்த பேச்சினுடைய முழு சாரங்களும் வெளிப்பாடுகள்ல கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த பேச்சு ஒரு நிறைவான ஆய்வு பேச்சு. அவர் மார்க்சியத்தின் மேல ஒரு நீங்காத அக்கறை உடையவர். அந்த அக்கறையின் பார்ப்பட்டு மார்க்சியம் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு பெரும் முயற்சியுடையது. சமூகத்தினுடைய சீர்திருத்தத்தை அல்ல, சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரும் முயற்சி உடையது என்பதை உணர்ந்தவர். அதனாலதான் அவருடைய அடிப்படை நோக்கம் மார்க்சியத்தின் மீதான ஒரு மிக பெரும் அக்கறை இருந்தது. ஆனால் மார்க்சியர்கள் அதற்கான அரசியல் செயல்பாடுகளோடு மிக விரிவாக ஆழமாக கொண்டு போகவில்லை என்பதை அவர் உணர்கிற பொழுதுதான் அவர் சில விளக்கங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. புத்தத்தை பற்றி மிக விரிவான அடையாளங்களை படுத்துகிற அம்பேத்கர் புத்தத்தை பற்றியான ஏறத்தாழ 25 விளக்கங்களை அவர் கொடுக்கிறார். அந்த 25 விளக்கங்கள் நம்ம அந்த கட்டுரை எல்லாரும் பார்க்க வேண்டியது. குறிப்பாக மார்க்சியத்தை குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பெரியாரியம் குறித்தும் அக்கறையுள்ள அனைவரும் படிக்க வேண்டிய மிக ஆழமான கட்டுரை அந்த கட்டுரை. அந்த கட்டுரையில அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் புத்தரை பற்றியான மிக பெரும் ஆழ்ந்த விளக்கங்கள். 25 கோட்பாடுகள், புத்த கோட்பாடுகள் எப்படியானவை, எப்படியான நிலையில் அவை இந்த சமூக மாற்றத்திற்கு அடிப்படையானவை என்று அடையாளப்படுத்துகிறார். அதே போல மார்க்சியம் குறித்தும் அடையாளப்படுத்துகிறார். ஒரு 10 குறிப்புகளை அடையாளப்படுத்துகிறார். இந்த இரண்டையும் ஒப்பிட்டு இறுதி நிலையாக அவர் புத்தத்தை தேர்வு செய்கிறார். இந்த இடத்துல நாம சிலதை புரிந்து கொள்ளலாம். புத்தம் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அடிப்படை கோட்பாடுகளை வெளிப்படுத்தி காட்டியது என்பதில் மாற்று கருத்து பெரிய அளவுல இருக்க முடியாது. சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட ஒரு மிக பெரும் மாற்று கருத்தை சொல்ல இயலாது. ஆனாலும் ஒரு சமூக மாற்றத்தை ஒரு அரசு வழியான மாற்றமாக செயல்படுத்தவில்லை என்று சொன்னா, புத்தர் கூட புத்தம் சரணம் கச்சாமி என்பது போல சங்கம் சரணம் கச்சாமி என்றும் அடையாளப்படுத்துகிறார். சங்கத்தின் வழியாக மாற்றுவது, அதே அடையாளம் தான் இவரிடமும் வருகிறது. கற்பி புரட்சி கிளர்ந்தெழு புரட்சி செய் என்று சொல்லுகிற பொழுது அந்த புரட்சி செய்வதற்கான கிளர்ச்சிக்கு கற்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்ததாக, அந்த அடித்தளம் தேவை என்பதை உணர்த்துவதாகவும், அந்த கல்வி வழி என்ன கல்வி வழி? இந்த சமூக கல்வி வழி. இந்த சமூக கல்வி என்பது இந்த சமூகத்தினுடைய அடக்குமுறையெல்லாம் உணர்ந்து கொள்கிறபடியான கல்வி. அதை புத்தமும் வெளிப்படுத்துகிறது. ஆக புத்தம் தனக்கான மாற்றாக சொல்லுகிற இடம் மிக அடிப்படையான இடமாக இந்த மாற்று சமூகத்தினுடைய புரட்சி வழியான ஒரு மாற்றத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. அதே போல மார்க்சியம் என்ன அளவுக்கு சொல்லு, இதனுடைய ஒப்பீடு கட்டாயம் தேவை. இது தனித்து ஒரு விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. நான் சுருக்கமாக மட்டும் இதை வைத்திருக்கிறேன். இறுதியாக அவர் அழுத்தமாக சொன்ன ஒரு கோட்பாட்டை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். பார்ப்பனியமும் முதலாளியமும் தான் இந்த சமூகத்தை ஈடேற்றுவதற்கான ஒரு மிக பெரும் எதிர்மைக்குரியது என்பதை அடையாளப்படுத்துகிறார். இந்த இடத்துல பெரியாரோடு நாம் இணைத்து சிந்திக்க வேண்டும். பெரியார் ஒன்றை அடையாளப்படுத்துகிறார். நமக்கான முதல் எதிரி யார் என்பது பார்ப்பனியமும் பனியாவும் தான் பெரியார் சொல்லுவார். இங்க முதலாளியமும் பார்ப்பனியமும் தான் முதன்மை எதிரி என்பதை மிக அழுத்தமாக, தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களுக்கான விடுதலையை பெற வேண்டும் என்று சொன்னா முதலாளித்துவத்தையும் பார்ப்பனியத்தையும் வீழ்த்தாமல் வெல்ல முடியாது என்பதை மிக ஆழமாக பதிவு செய்தவர் அம்பேத்கர். அதனாலதான் அவருடைய அடிப்படை கோட்பாடு பாரிஸ் கம்யூனுடைய மிக பெரும் புரட்சியான எழுச்சி நிலையை அடையாளப்படுத்துகிறபடி பாரிஸ் கம்யூனுடைய முழக்கத்தை அப்படியே முழக்கமாக வைக்கிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த அடிப்படை முழக்கத்தை எப்படி பாரிஸ் கம்யூன் எடுத்துக்கொண்டதோ அதே முழக்கத்தை இங்க அடையாளப்படுத்தி அப்படியான ஒரு விடுதலை உணர்ச்சி, அப்படியான ஒரு சமன்மை உணர்ச்சி, சமத்துவ உணர்ச்சி, சகோதரத்துவம், ஒரு இணைவான உடன்பிறப்பு என்று கருதக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த உடன்பிறப்பு என்று கருதக்கூடிய உணர்வு திருவள்ளுவம் படைத்து காட்டுகிறது. அதே போன்றதான நிலையில தான் உரிமை, விடுதலை என்பதை குடிசெயல் வகை அடையாளப்படுத்துகிறது. ஆக இந்த கோட்பாட்டாளர்கள் என்று நான் வரிசைப்படுத்திய அந்த 5 கோட்பாட்டாளர்களும் இந்த அடிப்படை நோக்கத்தை உடையவர்கள். தன்னுடைய உரிமை வாழ்க்கையை, விடுதலை வாழ்க்கையை, தன்னுடைய சமன்மை வாழ்க்கையை, பொதுமை வாழ்க்கையை, தன்னுடைய உறவாக கருதுகிற உணர்வு வாழ்க்கையை அடையாளப்படுத்தி எழுச்சி கொண்டவர். அந்த கோட்பாட்டாளர்களுடைய வரிசையில் அம்பேத்கர் ஒரு மிக பெரும் விடிவெள்ளியாக நமக்கு அடையாளப்படுகிறார். அந்த விடிவெள்ளியினுடைய செயல்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பனியத்தையும்
இந்த முதலாளித்துவத்தையும் வீழ்த்துகிற ஒரு அரசியல் நிறைவை நாம் பெற்றாக வேண்டும். ஒன்றை நாம் இறுதியாக புரிந்து கொள்வதற்கு கட்டாயம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு கோட்பாட்டாளரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நாம் ஒரு பெரியாருடைய கருத்தாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னா, வீட்டினுடைய உட்புறத்துல பிள்ளையாருக்கோ அல்லது கிருஷ்ணனுக்கோ அல்லது வேறு எந்த இயேசுவுக்கோ அல்லது அல்லாவுக்கோ ஒரு படத்தை மாட்டி கொண்டு அதை வழிபட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகள்ல அந்த சமய சார்புடைய வாழ்க்கை நடைமுறைகளாக வைத்து கொண்டு பெரியாரையும் பேசுவது எப்படி எல்லலுக்குரியதோ, எப்படி ஒரு இழிவான நடைமுறைக்குள்ளதோ, அதே போன்றதுதான் அம்பேத்கரை பற்றியான சாதி ஒழிப்பு உணர்ச்சி, பார்ப்பனிய எதிர்ப்பு உணர்ச்சி, முதலாளித்துவத்தை வீழ்த்துகிற ஒரு உணர்ச்சி செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை இடுகிறோம் என்று சொன்னால், அம்பேத்கருடைய படத்தை நாம் அடையாளப்படுத்தி காட்டிக் கொள்கிறோம் என்று சொன்னால், இன்னும் கூடுதலாக அம்பேத்கருடைய வாழ்நிலைக்குரிய இந்த அடித்தட்டு மக்கள் வாழ்வியலோடு பிறந்து வளர்ந்தவன் என்று நாம் அடையாளப்படுத்தி பெருமை கொண்டு கொள்கிறோம் என்று சொன்னால், அம்பேத்கர் காட்டிய அந்த கொள்கைக்கு வழி நடப்பவராக இருக்க வேண்டும். இந்து மதத்தை தூக்கி வீசி வெளியேறக்கூடிய பண்பும் அந்த கோட்பாடும் அந்த கருத்தும் நமக்கு தேவை. அப்படியான பார்ப்பனிய எதிர்ப்பு உணர்ச்சி தேவை. அப்பொழுதுதான் அம்பேத்கரை அடையாளப்படுத்துவதற்கான தகுதி உடையவர்களாக நாம் மாறுகிறோம். அப்படியான கண்ணோட்டம் பாஜகவிற்கோ RSSக்கோ வர முடியாது. அவர்கள் பொய்யாக இன்றைக்கு அடையாளப்பட்டு அம்பேத்கரை தங்களுடைய அணி சேர்க்கைக்காக, தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, உணர்வுக்காக, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடித்தட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற திட்டத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நம்மிடையே ஒரு நேர்மை வேண்டும், அரசியல் நேர்மை வேண்டும். திருவள்ளுவர் காட்டுகிறபடியான ஒரு அரசியல் நேர்மை, வாய்மை நமக்கு தேவை. அத்தகைய வாய்மை அரசியல் நெறியோடு நாம் செயல்படுவதற்கு இன்றைக்கு யாரை காட்டிலும் இந்த 5 பெருந்தகைகள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அதிலே அம்பேத்கர் நமக்கு முன்னிலையில் ஒரு விடிவெள்ளியாக தெரிகிறார். அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.